சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வண்டி எடு வரா வண்டி எடு. ஏய் என்ன இப்ப எது கார் முன்னாடி வந்து நிக்கிற? ஏய் இப்ப நடந்த பிரச்சனைக்கு காரணம் நீதானே? ஏய் நீ என்ன சொல்ற? ஆஹா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற பாத்தியா? உனக்கு வேல்விழின்னு பேர் வச்சதுக்கு பதிலா நடிகை வேல்னு வச்சிருக்கணும். என்ன அம்மா நடிப்ப கொட்டுற நீ? ஏய் என்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, உனக்கு நல்லது இல்ல. இதையேதான் நானும் உனக்கு சொல்றேன். என்னையும் எப்பாவையும் அடிக்க தேவாவையும் ஆளுங்களையும் அனுப்புனது நீதான். ஆனா இப்பவும் சொல்றேன், எனக்கு ஒண்ணுனா நான் பொறுத்துப்பேன். என் அப்பாவோட உயிருக்கு யாராவது ஏதாவது இடைஞ்சல் பண்ணாலோ அவரை அவமானப்படுத்தினாலோ என்னால தாங்க முடியாது. இப்படிதான் அடி வெளுத்து விட்டுருவேன். பார்த்தல்ல, ஒழுங்கா இருந்துக்கோ. இந்த குள்ளநரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏய் சும்மா நிறுத்து. உன்னை அடிக்க எனக்கு ஆளு தேவாலாம் தேவையில்ல. உன்னை நானே அடிப்பேன். அந்த அடி உன் கண்ணத்துல விழுற அடியா இருக்காது, உன் மனசுல விழுற அடியா இருக்கும். உன் மொத்த வாழ்க்கைக்கும் வேட்டு வைக்கிற மரண அடியா இருக்கும். இப்பவும் அதேதான் சொல்றேன். நீ படுத்துக்கிட்ட கனவு கண்டாலும் அது நடக்காது. டைம் வேற ஆயிட்டு இருக்கே. இந்த சாமி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. அவனுக்கு போனை போட்டு வர சொல்ல வேண்டியதான். அப்பா என்னப்பா இந்த வேலையெல்லாம் நீங்க ஏன் செய்யறீங்க? ரோஹிணி ரேவதி எல்லாம் இங்க இருக்காங்க பிரபு. அவங்களால இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாதா? அப்படி இல்லப்பா, நான் தான் அவங்கள உன் ரூமுக்கு வர வேணாம்னு சொல்லி வச்சேன். அவங்க சின்ன பிள்ளைங்க தானே, வேலை பார்க்குறப்போ கவனம் இல்லாம எதையாவது போட்டு உடைச்சிடுறாங்க. நீயும் டக்குன்னு கோவப்பட்டுருவ. அப்புறம் அவங்களுக்கும் வருத்தம், உனக்கும் சங்கடம். அதான் உன் ரூமை கூட்டி பெருக்கிறதுல இருந்து பெட்ஷீட்டு தலையாணி உரம் இதெல்லாம் மாத்துற வரைக்கும் எல்லாத்தையும் நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. அப்பா விடுங்க நீங்க போங்க. ஏன்பா? ரேவதியோ ரோகிணியா வந்து இதெல்லாம் பார்க்க சொல்லுங்கப்பா. நிஜமா தான் சொல்றியா? ஆமாப்பா, நீங்க வைங்க. சரி, அவங்கள வர சொல்லுங்க. ஆமா பாட்டி, சூப்பரா இருக்கும். என்னத்தில்ல அதுக்குள்ள வந்துட்ட? அந்த கடுவம் போன உருன்னு எதையாவது சொல்லி விரட்டி அடிச்சுட்டானா? இல்லம்மா, நீங்க ஏப்பா இதெல்லாம் பண்றீங்க? ரேவதியையும் ரோகிணியையும் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சுட்டான். என்னடா அது அதிசயத்திலே அதிசயமா இருக்கு. அதானே பாட்டி. ரோஹிணி, நீ என்ன பண்ற? போய் ரெயின் கோட் எடுத்துட்டு வா. நான் வெளியில போகும்போது கண்டிப்பா மழை வரும். பாத்தி, இந்த கிண்டல் தான் வேணாம். ரோகிணி, நீ போய் அந்த நான் போறேன்பா. சரி போ, ஆனா கவனமா வேலையை பாரு. எதையாவது உணர்ச்சி பொங்கல் வச்சிடாத. சரி போ போ. தில்ல, நீ சொல்றத வச்சு பார்த்தா என் பேர நல்ல மூட்ல இருக்கான் போல இருக்கு. அவனுக்கு பொண்ணு பாக்குற விஷயத்த பேசுறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ். நீ என்ன சொல்ற? அதெல்லாம் சரிதாமா. ஆனா அந்த சிவபிரகாசத்திட்ட இருந்து ஒரு பதிலும் வராதப்போ நீ பிரபு கிட்ட என்னத்த பேசுவ? அதுவும் சரிதான்.
ஏன் தில்ல சிவா என்ன மூணாவது மனுஷனா? உன் கூட ஒண்ணு மண்ணா பழகுன ஃப்ரெண்டு தானே. அவன் ஃபோன் பண்ணணும்னு நீ ஏன் எதிர்பார்க்கிற? நீ ஏன் ஒரு போனை போட்டு என்ன எதுன்னு கேட்க வேண்டியது தானே? ஆமாப்பா, பாட்டி சொல்றதுதான் சரி. நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்கப்பா. இல்லம்மா ரோஹிணி, என்னதான் சிவா எனக்கு நெருங்கின நண்பனா இருந்தாலும் அடிக்கடி இதை பத்தி ஃபோன் பண்ணி கேட்கறது சரியில்லை. என் நட்பை பயன்படுத்தி நான் அவனுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி ஆயிடும். அது தப்புமா. சிவா அவனோட பொண்ணுகிட்ட பேசி சம்மதம் வாங்கணும்ல. அதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும்ல. அவனா கேட்டு முடிவு பண்ணி ஃபோன் பண்ணட்டும். அதான் சரி, அதான் முறையும் கூட. ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காக நாம காத்திருக்கிறது தப்பு இல்லம்மா. கொஞ்சம் காத்திருப்போம். சிவா என்ன பதில் சொல்றான்னு பாப்போம். ம். ஆஹா, சரி நான் கிளம்புறேன். வரேன்பா, வரேன் பாட்டி. என்னவோ மடி ஆதிர, நான் தில்லைக்கு என்ன மாட்டே பதில் சொல்றது? அப்பா, நான் தான் சொன்னேனே, உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்பா. மடி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடாமா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா? இல்லப்பா, ஒரு விஷயத்தை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் தள்ளி வச்சாலே அத கடைசி வரைக்கும் நாம செய்ய மாட்டோம்னு அர்த்தம்ப்பா. அப்படிலாம் இல்லம்மா. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நிமிஷம்ப்பா, உங்களுக்கு கடை வச்சு கொடுக்கற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்க பேச்ச கேட்கவே தயாரா இல்லப்பா. என்னம்மா இப்படி சொல்ற? ஆமாப்பா, என் அப்பாவை சூப்பர் மார்க்கெட் முதலாளியா பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? என்ன டெய்லர் மாமா? ஆமாமா, இருக்காதானே? ஆ, ஏய், நீ சும்மா இருப்பா. மடி, நான் சொல்றத கேளு. என்ன நீ சூப்பர் மார்க்கெட் முதலாளி ஆக்கி ஆசைப்படுறதை விட என்ன என் நண்பன் தில்லைக்கு சம்மந்தி ஆக்கி பார்க்க ஆசைப்பட்டினா அதுதாம்மா எனக்கு பெரிய சந்தோஷம். மடி, உன் கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு எனக்கு சூப்பர் மார்க்கெட் வச்சு தரதை விட வேற ஏதாச்சும் காரணம் இருக்காமா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஆதுர, அப்பா சொல்றது நியாயம் தானம்மா? சரிப்பா. ஆனா ஒரு கண்டிஷன்ப்பா. என்னம்மா? கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் எப்படியாவது முயற்சி பண்ணி உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுப்பேன்ப்பா. அதனால என்னம்மா, மகராசியா செய்யி. உன்னை யாரு வேணான்னு தடுக்க போறா? இப்ப நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடல, அது போதும்டா அப்பாவுக்கு. ரொம்ப நன்றிடாம்மா. பா, என்னப்பா நீங்க நன்றி அது இதுன்னு சொல்றீங்க? நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆரம்பிச்சேன்னா என்னால உங்ககிட்ட நன்றியை தவிர வேற எந்த வார்த்தையுமே சொல்ல முடியாதேப்பா.